புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளரிடம் 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியான பாபு ஓதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வந்து ஆய்வாளர் செந்தில்குமாரை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் ஸ்ரீதர் தன்னை அனுப்பியதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அதனை மறைக்க அவரிடம் 1 கோடி ரூபாய் கேட்டதாகவும் அவரும் 60 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதலில் 1 லட்சம் தருவதாக கூறி கண்காணிப்பாளர் செல்வம் இதுவரை பணம் தரவில்லை எனவும் இது குறித்து செல்வத்திடம் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும் எனவும் ஆய்வாளரை பாபு கேட்டுக்கொண்டார். அவர் கூறியதை செல்போனில் பதிவு ஆய்வாளர் செந்தில்குமார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தார்.